நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த இந்த பொண்ணோட பேரு வந்து ஜோதி மல்ஹோத்ரா. இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்திருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுக்காரங்க அவங்களுக்கு உளவு பார்க்கறதும், பாகிஸ்தான்காரங்க இந்தியாவுக்கு உளவு பார்க்கறதும் நார்மலான விஷயம். ஆனா இவங்க இந்த உளவு பார்த்தது வந்து இப்போ பாகிஸ்தான்ல நடந்த பாகிஸ்தான்ல ஜம்மு காஷ்மீர் பார்டர்ல நடந்துச்சு அந்த பஹல்காம் அட்டாக். அதுக்கு இவங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. சோ அதனால இவங்களை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட வயசு வந்து 32. டிராவல் வித் ஜோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபுல் டைம் ஜாப் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 வருஷமா இவங்க டிராவல் வித் ஜோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சு இருந்திருக்காங்க. இவங்க அந்த காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரோட இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு 2 தடவை போயிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து நான் டிராவல் விளாக் போடுறேன், இந்த மாதிரி இந்தியா விளாக் போடுறேன் அப்படின்ற மாதிரி விளாக் பண்ணி நம்ம மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்லயும், அதாவது நம்மளோட அந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, அந்த பஹல்காம், காஷ்மீர், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல, ராணுவ தளவாடங்கள் உள்ள இடங்கள், இந்த மாதிரி ரகசியமான இடங்கள்ல எல்லாம் பிளாக் எடுத்து வீடியோ போறேன் அப்படின்னு நிறைய பிளாக் எடுத்து அத நம்ம நாட்டோட ராணுவ ரகசியங்களை வந்து நம்ம நாட்டுக்கே தெரியாம கொஞ்சம் இதை திருடி அவங்களோட நாட்டுல உள்ள ராணுவ அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த வேலையை பாக்குறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இருக்காங்கல்ல இந்த ஜோதி மல்ஹோத்ரா, இவங்க சப்போஸ் நம்ம இந்திய நாட்டுக்கிட்டே மாட்டிக்கிட்டாலும் பாகிஸ்தான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, முழு பொறுப்பை எடுத்துக்கணும். இவங்களோட டிராவல் எக்ஸ்பென்சிவ், இவங்க செலவு பண்றதுக்கான மணி எங்க போறாங்களோ அதுக்கான பணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சப்போஸ் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டா கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இவங்களை மீட்டெடுத்து பாகிஸ்தான் நாட்டோட குடியுரிமை கொடுத்து அவங்களோட நாட்டையோட குடிமகனா மாத்தோம். சோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் வந்து போராடும். சோ அது மாதிரி இப்ப இந்தியால நிறைய பாகிஸ்தான் குடிமகன்கள் வந்து நம்ம நாட்டுக்காக உளவு பார்த்தாங்க. அதாவது பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள பாகிஸ்தான்காரவங்களே உளவு பார்த்து அவங்கள நம்ம இந்தியாக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ரெக்கவர் பண்ணி அவங்களுக்கு இங்க குடியுரிமை கொடுத்து அவங்களுக்கு எல்லா செலவுகளையும் பார்த்து அவங்கதான் நம்ம இப்ப இந்தியன் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த ஜோதி மல்ஹோத்ராவை நம்ம ஹரியானால உள்ள ஹிசார் அப்படின்ற ஒரு ஊர்ல வச்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்தினதுல வந்து பயங்கரமான சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அவங்க வந்து 2023 இருந்து இதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல உள்ள ஒரு உயர் அதிகாரி, அவரோட பேர் என்ன அப்படின்னா எக்ஸான் உர் ரஹீம் அப்படின்ற ஒரு அதிகாரியோட இவங்க வந்து நிறைய ராணுவ ரகசியங்களையும் இந்தியாவில் உள்ள நிறைய ரகசியங்களையும் பகிர்ந்துகிட்டதா வேற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கிடையில நான் 2 டைம் வந்து அங்க பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வந்திருக்கேன். அதோட ஃபுல் செலவுமே எனக்கு பாகிஸ்தான் கவர்மெண்டே பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பாகிஸ்தான்ல உள்ள அந்த உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களோட நேம ஃபுல்லாமே இவங்க ஜோதி மல்ஹோத்ரா இருக்காங்கல்ல, இவங்களோட போன்ல வந்து நேம் எல்லாம் வந்து ஹிந்துக்கள் வச்சிருப்பாங்கல்ல நேம், அது மாதிரி சந்தேகம் ஏற்படாத வகையில அந்த மாதிரி ஹிந்துக்களோட நேம்ல அவங்களோட நேம வந்து இவங்க ஜோதி மல்ஹோத்ரா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாகிஸ்தான்ல உள்ள ஒரு தூதரகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம இந்தியால, பாகிஸ்தானோட தூதரகம் இந்தியால இருக்குல்ல, அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம நாட்டு கவர்மெண்ட் வந்து நாடு கடத்திட்டாங்க. அவர் மேல சந்தேகம் ஏற்பட்டு நிறைய ரகசியங்களை வெளியிடுறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. சோ அவங்களுக்கும் இந்த ஜோதி மல்ஹோத்ராவுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கூடயும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ நம்ம இந்திய நாட்டுக்குள்ள பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்கக்கூடிய ஒரு நபர்ல இந்த ஜோதி மல்ஹோத்ரா மட்டும் தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம மக்களோட மக்களா நிறைய பேர் வந்து கண்டிப்பா கலந்து இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருப்பாங்க அப்படின்றத நம்ம அனலைஸே பண்ண முடியாது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு 33 வயசுல ஒரு என்ன சொல்றது ஒரு டீனேஜ் உமன் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய நல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு வேலையை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பாங்க. மக்களோட மக்களாவே கலந்துருப்பாங்க. அதனால இப்போ இந்தியால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுக்கும் அப்படின்னா, முக்கியமா இந்த காஷ்மீரை ஒட்டி உள்ள பகுதிகளை நம்ம வந்து அதிகமான பேர் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்திய ராணுவ வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு உள்ள பகுதிகளை அதிகமான பேர் இப்ப கொஞ்சம் விளாக் எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இனிமே விளாக் அப்படின்ற ஒரு விஷயத்த தடை செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கோவில்கள், நகரங்கள், அது மட்டும் இல்லாம தாஜ்மஹால், இந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பா விளாக் எடுக்கிறத ஒரு பேன் பண்ணுவாங்க. அதனால யூடியூப்ல விளாக் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுகும் அப்படின்ற மாதிரி என்னோட வந்து ஒரு கெஸ் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா
நம்ம சுத்தமா வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரியில இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவாளியா வேலை பார்ப்பாங்களா அப்படின்றதே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிராவல் vlog அப்படின்ற பேர்ல 2 டைம் வந்து பாகிஸ்தானும் போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சப்போஸ் இவங்க பகல்காம் தாக்குதலுக்கு நிறைய ரகசியங்களை வழங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இனிமே அடுத்த கட்ட விசாரணையும் இனிமே வெளியே வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 வருஷமா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிராவல் vlog தான் பண்ணிட்டு இருக்காங்க. பகல்காம்ல நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு எப்படி அவங்க லிங்க் இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்றது கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு லெவல்ல தான் இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு தாக்குதலுக்கு இவங்களுக்கும் நிறைய லிங்க் இருக்கும். கண்டிப்பா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி டெல்லியில உள்ள ஒரு பாகிஸ்தான் எம்பசியில ஒருத்தவர் ஒரு அதிகாரியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு நிறைய பாகிஸ்தானுக்கு நிறைய தகவல்களை வந்து வெளியிட்ட ஒரு காரணத்துக்காக அவரை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை வந்து நாடு கடத்திட்டாங்க. அது மாதிரி இந்த பெண்ணையும் நாடு கடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு உணர்ச்சி வரலாம், எப்படிடா இந்தியாவில இருந்துகிட்டே நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு விஷயத்த செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகலாம் அந்த பெண் மேல. ஆனா நம்மளுக்காக அங்க பாகிஸ்தான்ல உள்ள ஒரு பாகிஸ்தான் குடிமகனே பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு விஷயத்த செய்யறாங்க பாருங்க. அதை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆக மொத்தத்துல இதை தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா இது முழுக்க முழுக்க தப்பான ஒரு விஷயம் தான். அவன் நாட்டுக்கு அவன் மேல எந்த அளவுக்கு ஒரு பற்று இருக்கோ அது மாதிரி நம்ம நாட்டு மேல நம்ம குடிமகன்களுக்கு ஒரு பற்று இருக்கணும். ஒரு பெண்ணை, அதாவது நிறைய ஆண்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தீவிரவாதிகளோட லிங்க்ல இருந்து அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதுவரை நிறைய பேரோட கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இந்தியாவில உள்ள நிறைய பீப்புள்ஸ் வந்து பாகிஸ்தான்ல உள்ள முஸ்லிம் தீவிரவாதிகளோட நிறைய தொடர்பு கொண்டு அவங்க நம்மளுக்கு அகைன்ஸ்டா செயல்படுற விஷயங்களை நம்ம நிறைய இதுவரை கேள்விப்பட்டிருப்போம். நிறைய தாக்குதல்கள் கூட நடந்திருக்கு. ஆனா அவங்க எப்படி மூவ் பண்றான்னு பாருங்க. பாகிஸ்தான் வந்து சிம்பிளா ஒரு 33 வயசு பொண்ணு, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா என்ன அப்படின்னா தெரியாது, ஒரு யூடியூப் சேனல் வச்சு டிராவல் நடத்தினேன், டிராவல் வித் ஜோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா அவங்க மக்கள் கிட்ட தெரிய வந்து அதை போலீஸ் விசாரணையில ஹரியானால உள்ள ஹிசாரி அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பகல்காம்ல நடந்த தாக்குதல் நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இந்துவா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு நம்ம நாட்டு பெண்களை இப்போ கணவன்களே இல்லாத அளவுக்கு சுட்டு அவங்களோட குழந்தைகள் முன்னாடியும் மனைவிகள் முன்னாடியும் சுட்டு நிறைய ஆண்களை வந்து கொண்டாங்க. அதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை ஓபன் பண்ணி நிறைய இங்க தீவிரவாதிகளை அழிச்சாங்க. நிறைய பொதுமக்கள் அதுல இறந்தாங்க. நம்ம சைடும் ஏகப்பட்ட பொதுமக்களை அவங்க வந்து சுட்டு கொண்டாங்க. சோ பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கேவலமான விஷயத்த தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். டாடா பை பை. See you. मुझे यहाँ पर थी, क्या बोलते भेलपुरी खाने से मेरा पति साइड में था, एक इंसान आया, उसने उसको गोली मार दी यहाँ पे। उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। नहीं आप टेंशन मत लो, अब बेटा आप यहाँ पे रहो, हम साथ में। मैडम ये जो वहीद साहब है प्रेसिडेंट, आप टेंशन मत लो, मेरे पति का बच्चा लो, हम बचा देगा, कोई बात नहीं। भाई